வணக்கம், ஸ்ரீராம் பள்ளிக்கரணையில இருந்து பேசுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ரோடு பாத்தீங்கன்னா இதுதான் 200 ஃபீட் ரேடியல் ரோட். துறைப்பாக்கம் பல்லவரத்தை இணைக்கிற ஒரு முக்கியமான பிரதான சாலை. இந்த சைடு ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா நாராயணபுரம் ஏரின்னு சொல்லுவோம். 2023ல பாத்தீங்கன்னா மிச்சாம் புயல் வந்தது. அந்த புயல்ல பாத்தீங்கன்னா 2 ஏரியுமே நிரம்பி ரோடு ஃபுல்லாவே நிரம்பிருச்சு. கிட்டத்தட்ட 3 அடிக்கு நம்ம பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பினதுனால 1 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டோம். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம். டிராபிக் ஃபுல்லா போக முடியல, மூவ்மெண்ட் இல்ல, ஃபுல்லா சுத்தி விட்டுருந்தாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கம்ப்ளைண்டா கொடுத்தோம். இருக்கிற நார்த் சவுத் கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா 24 அடியில இருக்கு அந்த சைடு. ஆனா அது பத்தாதனாலதான் இந்த தண்ணி ஃபுல்லா நிரம்பிச்சு. இப்ப அவர் வந்து எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா இன்னொரு கால்வாய் நாங்க கட்டி தரோம்னு சொன்னாரு. ஆனா இருந்தாலும் நடவடிக்கை எப்படி எடுக்க போறாங்கன்ற ஒரு கேள்விக்குறியோட தான் மக்கள் எல்லாருமே இங்க பாத்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கால்வாய் தான் நான் சொன்ன அந்த 3வது கால்வாய். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 850 மீட்டர் இருக்கு. இதோட அடியும் 24 அடி தான். இன்னும் கொஞ்சம் 50 மீட்டர் முடிஞ்சதுன்னா அப்படின்னா இது வந்து நேரா பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ல போய் இது இந்த தண்ணி எல்லாம் அதுல வெள்ளத்துல அங்க போய் சேரும். இப்ப முடியாதனால நார்த்தும் சவுத் 2 சைடும் கல்வெட்டு மூலியமா இது தண்ணி பிரிக்கப்படுறது. இந்த கால்வாயால நாராயணபுரம் ஏரி சுத்தி இருக்கிற அந்த 1 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறத நம்புறோம். இமீடியட்டா நடவடிக்கை எடுத்ததுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ்.